பாரு வரதராஜா, இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. உன்னோட ஸ்டவ், பாத்திரம், பண்டம் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு முதல்ல இந்த ஆபீஸை விட்டு வெளியில போ. இப்படி திடுத்துட்டுனே வெளியே போனா எப்படி? குறைஞ்சது ஒரு 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 3 மாசம் நோட்டீஸ் ஆகுது கொடுக்க வேண்டாமா? 3 மாசம் நோட்டீஸா? ஏன் இதெல்லாம் வீடா? கொடக்குழி கொடுத்து அங்க தங்கி இருக்க. ஏதோ பாவம் ஒண்டிக்கிட்டே இருக்கியே, வெளியில தங்கி கஷ்டப்படுறேன்னு ஆபீஸ்ல தங்க இடம் கொடுத்தா நேத்து ராத்திரி இவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணிட்டியா? இந்த விஷயம் மட்டும் ஹெட் ஆபீஸுக்கு தெரிஞ்சா என் உத்தியோகமே போடுவீங்க. ஹரியல்லா, இனிமே இப்படி எல்லாம் நடக்காது. நீங்க பாட்டுக்கு என்ன வெளியே போன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் எங்க போய் தங்குறது மாமா? மாமாடி இனிமே கூப்பிடாது. நான் உங்களை மேனேஜர் ரகுமானா நினைச்சா பழகுறேன், ரகு மாமாவா நினைச்சுதானே பழகுறேன். ஹரியல்லா, அன்பால அடிக்கிறானே. நான் இந்த ஆபீஸ்ல தங்குறதுனால உங்களுக்கு எவ்வளவு லாபம்? ராத்திரி எல்லாம் ஃபைல பாக்குறேன், அதுக்காக ஓட்டியா கேக்குறேன்? அதெல்லாம் பேசக்கூடாது. நீ இப்ப என்ன பண்றன்னா இங்கேயே தங்கலாம்னு சொல்றீங்களா? அதான் கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் லீவு தர, மரியாதை வெளியில ஒரு இடத்த பாக்குற, இந்த ஆபீஸ் ரூம காலி பண்ற. முடியாது, நான் இங்கே தான் தங்குவேன். முடியாது, நீ வெளியில போ. நான் இங்கே தான் தங்குவேன். நீ வெளியில போ. இங்கே தான் தங்குவேன். வெளியில போ. தங்குவேன். போ. தங்குவேன், இங்குவேன், குவேன், வேன், இன். முடியாது, டியாது, யாது, தூ. வரதப்பா, என்னப்பா தகராறு? நீங்களே சொல்லுங்க. நானும் அனாதை. இந்த உலகத்துல உங்களை விட்டு எனக்கு வேற யார்? இப்ப திடீர்னு என்ன வெளியே போனா நான் எங்க போவேன்? இந்த மாமா என்ன வெளியே போக சொல்றாரு. ஆமா மாமா, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மாமா. என்னது மாமாவா? நான் வரதுக்கு தான் மாமா, உனக்கு இல்ல. விட்டா ஊருக்கே மாமாவா கேடிங்க போட்டுருக்க. நான் உனக்கு மேனேஜர். சரி மேனேஜர், கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மேனேஜர். நோ 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 நோ. தங்கச்சி, நீ அது சொல்லுமா? சார், பாவம் சார் வரதண்ணா. அதெல்லாம் முடியாதுமா, அவ இங்க இருக்க கூடாது. ஆண்டி. ஐயோ சாரி. ஆண்டி, மாமா உங்களுக்கு தான் மசிவார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன வருது? எத்தனை பேருக்கு தான் நான் ரெக்கமெண்டேஷன் பண்றது? வேலை வேணும்னா என்கிட்டே வருது, இன்கிரிமெண்ட் வேணும்னா என்கிட்டே வருது. மேனேஜர் கிட்டே போய் போய் போர் அடிச்சு போச்சு. முதல்ல இந்த மேனேஜர் மாத்தணும். என்னது? அது இல்ல, சும்மா சொல்லிச்சு. நம்ம வருது நல்ல பையன், அவனை அனுப்பாது, இங்கே தங்குவே. சரி இல்லை, உனக்காக வரது இங்கேயே இருக்கட்டும், வெளியில எங்கேயும் போவான். ஆனா ஒண்ணு, மறுபடியும் இந்த மாதிரி வம்பு தும்பு பண்ணினா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு செய்வோம். தெரியுமே, உங்க நல்ல மனசை பத்தி தெரியுமே. அதான் இல்ல, வரது மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே வெளில போனோம். முதல்ல இப்ப போய் வேலைக்கு வந்தீங்க. மாமா, மாமி, ரொம்ப தேங்க்ஸ். இல்லையே. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? மேனேஜர் வந்து நான் ஆபீஸ்ல தங்க கூடாது, வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை பேச வந்தியாடா? இங்க உட்காந்துட்டு நம்ம படம் வரைஞ்சிட்டு இருக்கேன். டேய் வரதே, சும்மா இருடா. நம்ம மேனேஜராவது உன்னை வெளியில அனுப்புறாது, நான் படம் வரைகிறது இருக்கட்டும். அந்த ஜோடியை பாடுறா, இந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துக்கே போயிட்டாங்க. ப்ளீஸ் ராமு, நான் ஒரு பட்டு போன மரம். உங்க காதல ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல. என்ன மறந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. என் வாழ்க்கையே நீதான் போனா. என்னுடைய ஆசைகள் என்னன்னா, உன்னை மறுபடியும் பூவோடையும் பொட்டோடையும் பார்க்கணுங்கிறதா. விடுங்கடா, விடுங்க. ஐயோ, தும்மல் என்ன போச்சுடா? மெய் மறந்து இந்த ஜோடியை கெடுத்துட்டியாடா? இன்னைக்காவது ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை செய். போங்கடா, தும்ப கூட விட மாட்டேங்கிறீங்களே. நிறுத்துறா. ஐ அம் சாரி. அப்பாடி, எல்லாரும் நிறைய தான் வச்சுக்கிறாங்க. பொன்னம்மே, என்னயா ஒன்ன காணும் போல் எஸ்வி ரங்கராவ் மாயா பஜார்ல சாப்பிட்டது போல இருக்கு. நான் ஒருத்தி தாயா இப்படி எல்லாரும் விட்டு சாப்பாட்டையும் சாப்பிட முடியும். அது என்ன பிரி? ഈ ஆபீஸ்ல இன்னைக்கு யாரும் சரியாயிட்டு சாப்பிடல. போறாங்க, பவுரு சரியில்லாம இருக்கு, நாம சாப்பிடுவோம். நீ சாப்பிட்டியா? நான் இப்ப തന്നെ കഴിച്ചു. என்னத்த கழிச்ச? പുട്ടും ചായയും. 2 நாளா எங்க போயிருந்த? ஆளே காணா. ആന്ധ്രാவுக்கு என்ற വലിയ ചേട്ടനെ കാണാൻ വേണ്ടി പോയി. வலிய சேட்டனா? ஆரவன்
எங்க அண்ணன் அண்ணாத்தியா உங்க அண்ணாத்த ஆந்திராவில இருக்கிறாரு என்ன பண்ணி நிக்கிறாரு ஜெயில்ல இருக்காரு. ஐயோ இன்னும் தப்பு பண்ணாரு ஜெயிலுக்கு போறதுக்கு அவரே வளர்த்தாலும் குத்தம், வெட்டினாலும் குத்தம். இன்னாத்த வளர்த்தாரு இன்னாத்த வெட்டினாரு கஞ்சா செடியை வளர்த்தாரு, சந்தன மரத்தை வெட்டினாரு. ஒப்பம் தன்னான உங்க அண்ணாத்தைய ஜெயில போடக்கூடாதியா, தூக்குல போடணும். அது அடுத்த மாசம். மெய்யாலுமா பயப்பட வேண்டாம், அடுத்த மாசம் புள்ளி ரிலீஸ் ஆகும். வெளியே வர போறாரா? வந்துட்டு போட்டோம். என்ன இப்போ எல்லாரும் ஆபீஸ்க்கு வந்துட்டீங்களா? கரெக்டா ஆபீஸ் டயத்துக்கு வந்துடணும். என்ன பாத்தீங்களா, ஆபீஸ் டைம் 9 மணி. 11 மணிக்கு ஏன் வந்தேன்? ஆபீஸ் விஷயமா வெளியே போயிருந்தேன் மலையாள படம் பாக்குறதுக்கு. மலையாள படம் பேர் என்ன தெரியுமா? சத்திரத்தில் ஒரு ராத்திரி. பகல்ல பாத்துட்டு வர்றேன். గుడ్ మార్నింగ్. గుడ్ మార్నింగ్ చెప్పరా ఇక్కడ రా. రావా? అవును, నేను యారు ఈ ఆఫీసులో చీఫ్ అకౌంటెంట్. నువ్వు యారు మనకు అసిస్టెంట్. ನಾನು அப்படித்தான் கூப்பிடுவேன். ఇక్కడ రా. ஏதோ கூப்பிட்டீங்களே, அது வரையில சந்தோஷம். என்னையா கணக்குது? தமிழ் கணக்கு. 7 குண்டல வாடா. என்ன சொன்னீங்க? வெங்கடாஜலபதியா கூப்பிட்டா. ஐயோ, வெங்கடாச்சலபதியா வாடா போடான்னு திட்டுறீங்க? தெலுங்குல சொன்னையா? தெலுங்குல திட்டலாமா? தமிழ்ல தான் திட்டக்கூடாதா? விஷயத்துக்கு வா. 5 3 8ன்னு போடுறதுக்கு 15 போட்டு வச்சிருக்க. நான் பெருக்கணுமோன்னு நினைச்சேன். நீயா நினைச்சுக்கிட்டா பெருக்கிக்கிறதா? ஆள் வச்சு பெருக்குங்க. கூட்டணியா? நானும் கூடணும்னு தான் பாக்குறேன், முடியலையே. சரி சரி போய் வேலையை சூடு. சூடா? என்ன சூடு பூடு காடுன்னு ஒண்ணும் புரியல. ஒண்ணு நீங்க தமிழ் பழகணும், இல்ல நான் தெலுங்கு பழகணும். ஏஸ், இதுல கன்னடம் வேறயா? இங்கேயே தெலுங்கு தகராறு. இனிமே நான் கன்னடம் பழகிறதுக்குள்ள வயசாயிரும். சூடு நோர் மூசிக்கிட்டு போய். இழிஞ்சது போங்க. போது ரமேஷ், உன்னை தனிமையில சந்திக்கிறதுனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன், நான் என்ன உன்னை கடிச்சு முழுங்கிட போறேன்? முழுங்கிட்டா கூட பரவாயில்ல, எங்க முழுகாம இருக்க செஞ்சிருவீங்களோன்னு பயமா இருக்கு. லலிதா என்ன சொல்ற? அன்னைக்கு நாம வரம்பு மீறி நடந்துகிட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரமேஷ். ச்சே, இதுக்கா கவலைப்படுற? நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே. நீ தானே கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருக்க. இன்னும் 1 மாசத்துல நான் ஊருக்கு போறேன். நம்ம கல்யாண விஷயமா என் சித்தி கிட்ட பேச போறேன். ஐயோ டைம் ஆயிடுச்சு, என்ன ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிடுங்க ப்ளீஸ். டைம் ஆயிடுச்சா? என்னம்மா இது இப்படி உப்பு கறிக்குது? சாம்பார்ல உப்பு இல்லி பொட்டியா? உப்பு சரியா தானமா போட்டேன். ஒருவேளை என் கண்ணீர் பட்டு உப்பு கறிக்குதோ என்னமோ. அடுப்படியில உட்காந்துட்டு அழாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்படி தினம் அழுது உன் உடம்ப ஏமா கெடுத்துக்கிற? என் தலைவிதிய நினைச்சு அழுகுறேம்மா. ஒரே பொண்ணாச்சேன்னு உன்னை அருமை பெருமையா வளர்த்தேன், சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனா நீயும் கழுத்துல தாலி என்ன 1 மணி நேரத்துல உன் புருஷனை பறி கொடுத்துட்டு வந்து நின்னுட்ட. அதை நினைச்சு இப்ப அழுது என்னமா பிரயோஜனம்? அப்பவாது உன் மனசு கரையாதான்னுதாம்மா பாக்குறேன். என்னமா சொல்ற? ஏமா, உன்னை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. நீ வேலை பாக்குற ஆபீஸ்ல யாரோ ஒரு பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானாமே. எங்க காலத்துலதான் விதவைங்க கல்யாணத்தை ஆதரிக்கல, இந்த காலத்துலதான் விதவைங்க கல்யாணத்தை சமூகமே ஆதரிக்குதே. நீ ஏமா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அம்மா புவனா, உன்னை பூவோடையும் பொட்டோடையும் பாக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா? பேரம் பேத்தி கொஞ்சம் பாக்கியமே எனக்கு கிடைக்காதா? ஏமா தயிரை கூட்டிட்ட? கெட்டு போச்சுமா, போட்டு சாப்பிட முடியாதுமா. அந்த மாதிரி தாமா என் வாழ்க்கையும். இன்னொரு தடவை மணவரையில் நான் உட்கார முடியாது. ஒரு நாள் கூட புருஷன் கூட சேராத உன்னை திரிஞ்சு போன தயிரோட சேர்த்து வச்சு பேசாதம்மா. உன் மனச மாத்திக்கிட்டு உன்னை விரும்புற அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கமா. சாகும் போதாவது என்ன நிம்மதியா சாக விடுமா. இந்த 6 வித்தியாசத்தை கண்டே பிடிக்க முடியலையே. என்னம்மா அது? போயா, 2 மழை மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்க வக்கல்ல. நீ எல்லாம் ஒரு புருஷனாயா? இல்லம்மா, மெட்ராஸ்ல எங்கேயுமே மல்லிகைப்பூ கிடைக்கல மல்லிகா. அதனாலதான் கனகாம்பரம் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? மல்லிகைப்பூ வாசனை இல்லாம எனக்கு தூக்கமே வராதியா. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருமா, நாளைக்கு கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேன் மல்லிகா, ப்ளீஸ். எங்கே வர? உன் மடியில தலை வச்சு படுத்துக்கிறேம்மா. மடியிலையா? போய் மொட்டை மாடியில போய் படு. மா போயா மா போயாண்ணா. மா